அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்களுக்காக அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நேற்று சேலத்தில் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு நடைபெற்றது. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் 25 நிமிடங்கள் பேசினார். கடந்த முறை சொல்லாததை மீண்டும் இங்க சொல்லியிருக்காரு, உறுதியா சொல்லியிருக்காரு. தாவேகா திமுகவுடன் தான் மோதல், இந்த தேர்தல் அப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிறத. குறிப்பா நேற்றைய கூட்டத்திலுமே பாத்தீங்கன்னா சூரஜ் அப்படிங்கிற ஒரு வடமாநிலத்தை சேர்ந்தவர் வெயில் காரணமாக மயங்கி விழுந்து இறந்திருக்காரு. அதற்கு தாவேகா சார்பா வேற காரணங்கள்லாம் சொல்றாங்க. கடுமையான விமர்சனத்துக்குள்ள இருக்குது. உங்களோட பார்வை என்ன சார்? நிச்சயமா நீங்க கேள்வி கேட்கும் போது விஜய் அவர்கள் நேற்று மக்கள் சந்திப்பு நடத்தியிருக்காரு. மீண்டும் அப்படின்னு சொன்னவன மீண்டும் வீட்டுக்கு போய் தூங்க போயிட்டார் அப்படின்னு தான் சொல்ல கேட்க போறீங்களான்னு நினைச்சேன். விஜய் வீட்டுக்கு தூங்க போயிட்டார், அதுதான் உண்மை. ஏன்னா அவரோட மக்கள் சந்திப்பு முடிஞ்சது. சேலத்துல பேசினது ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. தேர்தலுக்கு இன்னொரு 60 நாட்கள் தான் இருக்கு. எல்லா கட்சிகளும் எப்படி சுற்றி சுழண்டிட்டு இருக்காங்கன்னு பார்க்கின்றோம். திமுக இன்னைக்கு ஒரு மெஜாரிட்டி பொசிஷன்ல இருந்தா கூட நம்ம ஒரு ஓட்டை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக நீங்க அந்த டிஏபிஎஸ் கொண்டு வந்ததை பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக நீங்க பகுதியில் ஆசிரியர்கள் போராட்ட ஆசிரியர்களை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணதை பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக நேற்று ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாக 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 3 மாதங்களுக்கு பிளஸ் கோடைக்கால சிறப்பு தொகை அப்படிங்கிற 2000 சேர்த்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற பார்க்கின்றோம். இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி சொல்ல போனா இந்த எல்லா கட்சிகளுக்குமே பெரிய அதிர்ச்சி. என்னடா காலைல எந்திரிச்சோனையே இப்படியா அப்படிங்கிறது எல்லாமே இன்னும் ஒரு சோசியல் மீடியா லாங்குவேஜ்ல பேசணும்னா கதறு அப்படின்னு எல்லாருமே கதறிட்டே இருந்தாங்க காலையில இருந்துங்கிறதையும் பார்க்கின்றோம். மற்ற கட்சிகள்லாம் இதுல விஜய் அவர்கள் இந்த பொலிட்டிக்கல் ஸ்கேப்ல நீங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி, சீமான், அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் அப்படிங்கிற லேண்ட்ஸ்கேப்ல விஜய் எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே இல்லை. விஜய் அப்பப்ப வருவார். இன்னுமே அவருக்கு இந்த ஃபார்மெட்லயும் நின்றுட்டு இருக்காரு. தேர்தலுக்கு இன்னும் 60 நாட்கள் தான் இருக்கு. நம்ம எவ்வளவு வேகமாக வேலை செய்யணும், கேண்டிடேட் செலக்ஷனுக்கு போகணும், கூட்டணிக்கு யாராவது வர்றாங்களா வரலையாங்கிறத முடிவு பண்ணணும், நம்ம அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கணுங்கிறது எந்த விதமான தயாரிப்புகளும் இல்லாமல், எந்த விதமான யுக்திகளும் இல்லாமல் இன்னுமே சேலத்துல ஒரு நாள் பேசுவார்ப்பா, வேலூர்ல அடுத்த வாரம் பேசுவார்ப்பா, அதுக்கப்புறம் எலெக்ஷன் நோட்டிஸ் வந்துடும், அப்புறம் விஜய் என்ன செய்வார் யாருக்குமே தெரியாது, அவர் விஜய் தூங்க போயிட்டாருப்பா அப்படிங்கிற அந்த மோட்லயே இன்னைக்கு வரைக்கும் இருக்கார் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்த கேள்வியான இந்த மாதிரி இன்னொரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. நான் இதான் முதல்ல இருந்து சொல்றேன். விக்கிரவாண்டி மாநாடு இல்ல அதற்கு பிறகு மதுரை மாநாடு, விஜய் போன அந்த சனிக்கிழமை அரசியல் கூட்டங்கள் அப்படின்ட்டு எந்த ஒரு பிரச்சார கூட்டங்களிலிருந்தும் விஜய் எதையுமே கத்துக்க மாட்டேங்கிறார். இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பில்டப் கொடுக்குறாங்கன்னா எங்க மாநாட்டை பார்த்து திமுக அதிமுக எல்லாம் கத்துக்கணும், உங்க மாநாட்டை பார்த்து என்னடா கத்துக்கிறது, எப்படி மக்களை சாகடிக்கிறதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏங்க அதாவது நேற்று எல்லாருக்கும் தெரியும் கியூஆர் கோடு கொடுத்து ஒரு 5000 பேருக்கு தான் அனுமதிங்கிறது தெரியும். ஒரு 5000 சேர் கூட போட துப்பு இல்லாத ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கனால புரிஞ்சுக்கவே முடியலங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றாரு, உங்களுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போய் நான் போராடுவேன், போல சேர் போடுறேன் தான் எனக்கு சொல்ல தோணுச்சு. முதல்ல சேர் போடு, முதல்ல சாமியான போடு, நீ அப்புறம் எல்லைக்கெல்லாம் போலாம், எல்லைக்கு போய் மக்களை காப்பாற்றலாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல நீ உங்களுடைய கூட்டத்திற்கு தயவு செய்து சேர் போடுங்க, சாமியான போடுங்க, தண்ணி கொடுங்க, மக்களை சாகடிக்காதீங்க. அதுவும் இன்னொரு கேவலமான அடுத்த கட்ட அரசியல் நடக்குது பாருங்க. சீட்டா நிர்மல்குமார் போய் சொல்றாரு, அவருக்கு ஏற்கனவே நெஞ்சுவலி இருந்துச்சா. சில நேரங்கள் இந்த அரசாங்கத்தை சில உயிரிழப்புகளை மறைப்பதற்காக சொல்லுவாங்க இல்லையா, இன்னும் சொல்ல போனா நீங்க அது காவல்துறை மரணங்கள்லாம் சொல்லுவாங்க, நெஞ்சு ஏற்கனவே அவருக்கு நெஞ்சு வலிங்க, அவ்வளவுதான் நீச்சல் செத்து போயிட்டாரு. ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கில் அப்படிதான் சொல்லி பேசினாங்க எடப்பாடி பழனிசாமி. இதே மாதிரி இந்த பக்கம் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நேரங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஒரு 37 வயது நபர், அவருக்கு ஏற்கனவே ஏதோ இருத நோய் இருந்துச்சு, அவர் ஏற்கனவே முடியாது உடம்பு சில வந்தாரன் சிடிஆர் நிர்மல்குமார் போன்ற புறம்போக்குகள் எப்படி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. நீங்க இவங்களாம் மனசாட்சி கிடையாது. உங்க வீட்டுல போய் செத்து இருந்தா பேசிட்டு இருப்பீங்களா? சரிங்க, நடந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்போ வரைக்கும் அந்த கட்சியில இருக்கிற யாராவது போய் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றாங்களா, நிக்கிறாங்களா? எனக்கு இந்த மக்களை தான் உண்மையிலேயே அவனுக்கு தலையில அடிச்சுக்கணும்னு தோணுது. இந்த கோமாளி கூட்டத்தை பார்ப்பதற்கு எந்த மக்கள் மீது எந்த மனிதாபிமான தன்மையும் இல்லாத ஒரு தலைவனை பார்க்கறது, தலைவனே சொல்ல முடியாது, ஒரு மனிதனை பார்க்கறது எதுக்கா நீங்க எல்லாம் போறீங்க? மறுபடியும் தவறு செய்யறாங்க. 2.5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, சினிமா என்ன அப்படி உங்களுக்கு என்ன சாதிச்சிட்டாரு? ஏதாவது செய்ய போறாரா விஜய்? அப்படியே திரையை கிழிச்சிட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை நிக்க போறாரா? எதுவுமே கிடையாது. அவரோட சொந்த பிரச்சனை ஜனநாயகன், அந்த பிரச்சனைக்கே நிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தெரிச்சு ஓடுறாருங்க. கரூர்ல நடந்த பிரச்சனையை தெரிச்சு ஓடுறாரு. விஜய் எங்கேயாவது நின்றுக்காரா? யாருக்குமே நிற்காத ஒருத்தர் கதை அழகுறாரு. நான் உங்களுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். எந்த எல்லைக்கு நீ போவேன்? எனக்கு புரியவே இல்லை. எவ்வளவு மரணங்களை பார்த்துட்டே இருக்கும். விஜய் கூட்டம்னா மரணம் நடக்குங்க, விஜய் கூட்டம்னா உயிரிழப்புகள் நடக்கும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதியா? ஒருத்தர் தானே செத்தார், என்னப்பா பெருசா கவலை, அப்படிதான் விஜய் யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன ஜான் கொண்டாடி 41 பேர் கொண்டாடி ஒண்ணுதான் கொண்டிருக்கோம், பரவாயில்ல, என்னால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கேன், இப்படிதான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இவங்கலாம் சைக்கோக்கள். உண்மையிலேயே கொஞ்சமாவது நீங்க மனிதாபிமானம் இருந்திருந்தா நேத்து யோசிச்சு பாரு. விஜய் 10 மணிக்கு கிளம்புறாரு, ஏதோ டைம் கிளம்புறாரு. ஏங்க இவ்வளவு வெயில் அடிக்குது, என்னப்பா சாமியான மீன போடுறீங்களா, ஏன் தண்ணி கிண்ணி கொடுக்குறீங்களா? சேலம் மாவட்ட செயலர் என்னென்ன வாக்கிங் சீன் எல்லாம் காமிச்சாரு. அப்படியே 10 பேர் ஒரு 20 பேர் நிக்க வைப்பாரா, இந்த பக்கம் வாக் பண்ணுவாரா. விஜய் தளபதி வராரு, 5 மணி நேரம் நிப்பியா, 6 மணி நேரம் நிப்பியா? எதுக்கு நிக்கணும்? 5 மணி நேரம் 6 மணி நேரம் எதுக்கு நிக்கணும்? புரியல. என்ன வாலண்டியரா வர்றவனு என்ன மனுஷல கிடையாது, மிருகமா?
5 மணி நேரம் தண்ணி குடிக்காம நிக்கணும். முதல்ல வாலண்டியரே கவனிக்க துப்பு இல்லாத கட்சி. நீங்க சொன்ன மாதிரி சாமியான போடல, சேர் போடல, ஆனா வந்து வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க இல்லையா? வாட்டர் பாட்டில், ஓஆர்எஸ் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா? இல்ல நான் சொல்றேன், என்ன பிளானிங் இருக்கு? நீங்க வந்து அதான் சொல்றேன், முதல்ல இந்த காவல்துறையும் மறுபடியும் உண்மையிலே சொல்றேன், காவல்துறை இன்னுமே விஜய்னா லிபரலா தான் இருக்காங்க. அவர் எவ்வளவுதான் உங்களை திட்டினாலும், எவ்வளவுதான் உங்களை வந்து மோசமா பேசினாலும், காவல்துறை 5000 பேருக்கு சார் கூட்டமே இல்ல சார், ட்ரோன் ஷாட்ல வைக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு சார் பாக்குறதுக்கு, புசியான கெஞ்சுனா சரி போய் தொலை, எல்லாத்தையும் இறக்கி விட்டுறோம்னு சொல்லி இறக்கி விடுறோம். இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து தண்ணி பாட்டில் இருந்துச்சு, ஓகே. நான் என்ன சொல்றேன், முதல்ல 5000 பேருக்கு தான் நீங்க திட்டமிடுதல் சொல்லி சொல்றீங்க, QR கோடு சொல்றீங்க. காவல்துறை மறுபடியும் விஜய் எவ்வளவு மோசமா பேசினாலும் காவல்துறை கடைசி நேரத்துல சரி போ. உண்மையிலே சொல்றேன், பாண்டிச்சேரி காவல்துறையிட்ட தமிழ்நாடு காவல்துறை கத்துக்கணும். விசா சிங் மாதிரி ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கணும். 40 பேரை கொண்டீங்களடான்னு இங்க இருக்கிற போலீஸ் அதிகாரி கேட்டாதான் உனக்கு திருந்தவே மாட்டானுங்க. ஆனால் கடைசி இடத்துல காவல்துறை சரி போய் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுறாங்க. இப்ப பாஸ் இருக்கு, பாஸ் இல்ல, QR கோடு இருக்கு, QR கோடு எல்லாத்தையும் திறந்து விடுங்க, ட்ரோன் ஷாட் வச்சு அவங்க சீன் போட விரும்புறாங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. நான் கேட்கிறேன், இந்த அன்ஆர்கனைஸ் கிரௌடுக்கு நீங்க எங்க தண்ணி அரேஞ்ச் பண்ணிருந்தீங்க? நீங்க வந்து ஆர்கனைஸ், இவர் வந்து பாஸ் வாங்கிட்டு நண்பர்கிட்ட பாஸ் வாங்கிட்டு வரேன்னு இவர் சொல்றாரு. இந்த சூரஜ் இறந்து போன தம்பி வந்து சொல்றாருன்னு வச்சுக்கலாமே. மற்றவர்கள் வர்றாங்கன்னா அவங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன? எத்தனை வாட்டர் பாட்டில் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க? ஏன்னா 10 ஏக்கர் நிலம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இடம் சீரநாயக்கன் பட்டியல நேற்று கூட்டம் வந்து 10 ஏக்கர் நிலம், 5000 பேர் நிர்வாகிகள். இன்னும் சொல்ல போனா நிர்வாகிகளுக்கான கூட்டம் இது. எனக்கு புரியவே இல்லை, இந்த கட்சியை புரிஞ்சுக்கவே முடியல. நிர்வாகிகள் கூட்டத்தை எதுக்கு நீ ஓப்பன் கிரவுண்ட்ல முதல்ல நடத்துற? இவங்க நிர்வாகிகள் இல்லையா? இவங்க எல்லாம் யாரு? வந்தவங்க நாங்க பொதுமக்கள்னு சொல்லி சொல்றாங்க, நாங்க வேடிக்கை பார்க்க வந்தோம்னு சொல்லி சொல்றாங்க. எங்க விஜய் நான் பார்த்தாலே போதும், நான் செத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு பொண்ணு பேசுது. நான் வந்து 38 பேர் ஊசி போட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த மாதிரி தற்கொலைகள் தான் நிர்வாகிகளா? எனக்கு புரியவே இல்லை. இப்ப யாருக்கான கூட்டம் இது? இந்த கூட்டத்துக்கு நீங்க என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணீங்க? இன்னொன்னு, நீங்க இது சம்மர் சீசனுங்க, நீங்க நல்லா பாருங்களேன், நீங்க திமுக மாதிரியான கட்சிகள், அதிமுக மாதிரியான கட்சிகள் சாயந்தரம் மாநாடு நடத்தினாலும் அதற்கும் பந்தல் போடுறாங்க. சாயந்தரம் தானே நடக்குது, வெயில்லாம் இருக்காதுன்னு சொல்லி அவங்க நினைக்கிறது இல்லை. ஏன்னா மக்கள் மேல உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கு. விஜய்க்கு துளி அக்கறை இருக்கா? இந்த மக்கள் மேல துளி அக்கறை இருக்கா? நான் கேட்கிறேன் சிம்பிளா, விஜயால ஒரு மணி நேரம் விட்டுருங்க, ஒரு அரை மணி நேரம் இந்த வெயில இறங்கி நிக்க முடியுமா? அந்த வெயில நிக்க முடியுமா? காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் அந்த மக்களை நிப்பாட்டு இல்ல, எதுவுமே கொடுக்காம நிப்பாட்டு இல்ல, சாமியானா இல்லாம சேர் இல்லாம நிப்பாட்டு இல்ல. நீங்க நிப்பீங்களா? ஃபுல்லா அப்படியே ஏசி கார்லயே வருவாரு, ஏசி கேரவான்லயே வருவாரு, ஏசியை விட்டு ஒரு அரை மணி நேரம் வருவாரு, அதை சுத்தி ஃபேன் வச்சிருவாங்க, முடிஞ்சா இதெல்லாம் பண்ணிட்டு சார் உச்சத்துல இருந்து வர்றோம் சார், நீங்க இப்படிதான் சார் இருக்கணும், நான் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ முதல்ல கீழே இறங்கி வாப்பா, நீ முதல்ல உன் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி வந்து தரையில உன் கால் முதல்ல படட்டும், அப்பதான் தெரியும் மக்கள் படுற கஷ்டம் என்னங்கிறது தெரியும். மேலேயே நின்றுகிட்டு எல்லா டயலாகும் பேசுறது இது புரியவே இல்லை. இன்னொன்னு, இவர் என்னங்க பேசுறாரு? நேத்து வந்து என்ன சொல்ல, திமுக கடிக்கிறாரு, ஓகே நான் ஒத்துக்கிறேன். நான் துய சக்தி, அது ஊழல் சக்தி, எனக்கு புரியல. இவர் என்ன துய சக்தியா இருந்தாரு? வருமான வரி வழக்குல என்ன ரொம்ப சிம்பிளா கோர்ட் என்ன சொல்லிருக்கு, 1.5 கோடி அபராதம் கட்டணும். ஏங்க கட்டணும்? ரொம்ப வழக்குக்குள்ள போகல. ஏன் கட்டணும்? 15 கோடி விஜய் கருப்பு பணம் வாங்கினார், அந்த 15 கோடியை ஒயிட் ஆக்கணும்னா நீங்க 1.5 கோடி அபராதம் கட்டணும். விஜய் என்ன சொல்றாரு, நான் கட்டுறேன், ஆனா நீ 2019 கேட்டிருக்கணும், லிமிடேஷன் பீரியட் முடிஞ்சிருச்சு, ஏன் காலம் தாழ்த்து கேட்கறீங்க? ஓ அப்ப நீ திருடனா இருப்ப, நீ திருடுவ, ஆனா ஏன்பா நீ திருட்டுக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு விசாரிக்கணும்னு கேள்வி கேட்பியா? நீ திருட தானே, திட்ட போய் தானே நீ. அப்படிப்பட்ட விஜய் சொல்றாரு, நான் ஊழல் சக்தி, நான் ரொம்ப நேர்மையான சக்தி, நான் குட் கவர்னன்ஸ் கொடுப்பேன். மக்களுக்கு என்னங்க, ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டு போயிடலாங்க. எப்படி உங்களை மாதிரியா சிம்பிளா எப்படி கொடுப்பீங்க நீங்க? ரொம்ப அழகா கவர்னன்ஸ் கொடுக்கலாங்க. என்ன தெரியும் உங்களுக்கு வந்து ஏபிசிடி தெரியுமா? உங்க தற்கொலை ரசிகர் மாதிரி சட்டமன்றத்துல மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கிறத விஜய்க்கு தெரியுமா? அதை யாரும் எழுதோ அப்படியா 234 இருக்கு சொல்லவே இல்லை யாருமே அப்படி நான் கேட்பாரு விஜய். சார் ஏன் 234 வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டா அப்ப சொல்லுவாரு 234 தான் இருக்கான்னு சொல்லி கேட்பாரு. இப்ப எந்த விதமான அறிவும் இல்லாம சொல்ல குட் கவர்னன்ஸ் நான் கொடுத்துருவேன். எங்க இருந்து கொடுப்பீங்க? கவர்னன்ஸ்னா என்னன்னு தெரியுமா? எத்தனை துறைகள் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஊழல் இருக்கு. உங்க கட்சிக்காரன் மாதிரி யாராவது ஒழுக்கமா இருக்கானா? ஒழுக்கம் நான் சொல்றது சென்ஸ் வந்து நீங்க வந்து ஊழல் செய்யாம இருக்கானா? யாராவது ஒருத்தர்? எல்லா மாவட்ட செயலரும் ஊழல்வாதிகள். உன் பொதுச் செயலர் மிகப்பெரிய ஊழல்வாதி, நீ ஒரு ஊழல்வாதி. ஆத ஒரிஜினல் லாட்டரி ஆத ஒரிஜினல் தான் நீங்க ஃபுல்லா செலவு பண்றாரு. அவர் என்ன வேர்வை சிந்தி உழைத்த காசா, இல்ல ரத்தம் சிந்தி உழைத்த காசா, இல்ல லாட்டரி சீட் வித்த காசா? இது அவங்க மாமனார் கொடுத்த காசு தான். சரி, மாமனார் என்ன பண்ணாரு? போய் வயல்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காரா? வயலோர போய் வெட்டிட்டு இருந்தாரா? அவரு மார்ட்டின் வந்து எல்லாருக்கும் படி இழக்கிறாரு. எப்படி படி இழக்கிறாரு? நான் வந்து இல்லீகலா லாட்டரி பிசினஸ் பண்றேன், நான் படி இழக்கிறேன். அதானே குடும்பமே பண்ணது. அந்த குடும்ப தொழில அந்த காசை வாங்கிட்டு சொல்ற நான் ஊழல் சக்தி, நேர்மை சக்தி. முதல்ல நீ உழைச்சு சம்பாதிச்ச காசு முதல்ல போடுங்க விஜய். அதுவே நீங்க போட தயாரா இல்ல. அதுலயே எவ்வளவு கருப்பு பணம் நீங்க புலி படத்திற்கு பிறகு ஐடி ரைடு போனதுனால நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அடுத்த வருஷம் பேர் தான் அடுத்த வருஷம் மாட்டிருப்பீங்க. அது போகாதனால நீங்க மாட்டாம இருக்கீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவுமே கிடையாது. நீ கருப்பு பணம் வாங்காம இருக்கீங்களா, நேர்மையா இருக்கீங்களா, அங்க எதுவுமே கிடையாது. கருப்பு பணம் வாங்குறது கம்மி பண்ணிருப்பாரு. 80 கோடி டாக்ஸ் கட்டுறாரு, நீங்க எப்படி கேட்கலாம்னு சொல்லி சொல்லலாம். 1 கோடி 2 கோடி கருப்பணம். முன்னாடி வந்து நான் 16 கோடி வாங்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு 2 கோடி 3 கோடி கருப்பணம் வாங்குவேன். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இன்றும் விஜய் கருப்பு பணம் தான் வாங்கிட்டு இருக்காரு. அவர் ஊழல்வாதி தான். அந்த ஊழல்வாதி
மற்றவர்களை பாயிண்ட் பண்ணி பேசுற அளவுக்குலாம் இங்க கிடையாது. நீ கட்சி ஆரம்பிச்சா ஊழல் பண்ணாங்கன்னு குற்றச்சாட்டு வை, நீ கட்சியே ஊழல தான் ஆரம்பிக்கிற. தீய சக்தியும் நீதான், ஊழல் சக்தியும் நீதான். நேற்று ஒருத்தர் உயிரிழந்ததுக்கு அப்புறமா வந்து காவல்துறை தரப்புல இருந்து நாங்க கேட்ட டைம் கொடுக்கல, அவங்க தான் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க, 12ல இருந்து 3 மணி வரைக்கும் நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முத நாள் பாத்தீங்கன்னா மாவட்ட செயலர் பார்த்திபன் தெளிவா சொல்றாரு, நாங்க 12ல இருந்து 3 மணி வரை தான் பெர்மிஷன் கேட்டிருக்கோம்னு. அவங்க காவல்துறை சமர்ப்பிச்ச ஒரு அறிக்கையும் வெளியே இருக்கு. ஆனாலுமே தாவகவினர் வந்து இன்னும் அந்த காவல்துறை தான் காரணம் அப்படிங்கிற ரீதியில பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அதான் உண்மையிலேயே வந்து இளிச்சவாயர்கள், நம்ம காவல்துறை வந்து இளிச்சவாயங்கன்னு விஜய் முடிவு பண்ணிட்டார். என்ன சொன்னாலும் அடி எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. அவங்கதான் உயிரையும் காப்பாற்றணும், அவங்கதான் பொதுமக்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கணும். விஜய் செய்யற எல்லா தற்கொலைத்தனத்துக்கும் அவங்கதான் வந்து பொறுப்பாகணும். எதையுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். 12 to 3 நான் தான் பர்மிஷன் கேட்பேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இதே 12 to 3 இல்லாம சாயந்தரம் லைட் வெளிச்சத்துல 6 to 8 கேட்டா கொடுக்காம விட்டுருப்பாங்களா? 5000 பேர் முடிவு பண்ணிட்டாங்க. அது எஸ்ஓபி என்னவோ எஸ்ஓபி படி ஃபாலோ பண்றாங்க. இதை முடிவு சொல்லிருப்பாங்களா? எதுவுமே சொல்லிருக்க மாட்டாங்க. இவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க? லைட் வேற போடணுமா, லைட்டுக்கு எவ்வளவு கமிஷன் அடிக்கலாம், லைட்டுக்கு எவ்வளவு காசு கொடுக்கலாம், புஷியானந்த் யோசிச்சிருப்பாரு. பகல்லே போடுப்பா. இப்ப பாருங்களேன், இந்த எந்த கூட்டத்துக்கு முதல்ல மேடை போடுறாங்களா? பஸ் ஒண்ணு சும்மா கட்டி வச்சிருக்கோம்ப்பா, அந்த பஸ்ஸே வந்து பேசுவாரு. எந்த அரசியல் கட்சி கூட்டமாக இருந்தாலும் அது ஒரு மேடை இருக்கும், மேடையில 10 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, மேடையில இருக்க பேசுவாங்க, அப்படிதான் நடக்கும். ஆனா தாவேக்கால மேடை போட்டு ஏங்க காசு செலவு பண்ணணும்? இதுதான் புஷியானந்த். எதுக்கு மேடை போட்டு செலவு பண்ணணும்? அதெல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. லைட்டு கட்டி ஏன் செலவு பண்ணணும்? 5 ரூபாங்க சேரு, வெறும் 5 ரூபா வாடகைக்கு. அந்த 5 ரூபா சேர் எங்க எடுக்கணும்? அதுல கமிஷன் அடிக்க முடியுமா? அதுல திருட முடியுமா? இப்படிதான் நீங்க இருக்கீங்க. நீங்க அப்ப காவல்துறையிட்ட ஏன் போய் பகல்ல கேக்குறீங்கன்னா, பகல்ல கேட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வந்து பெரிய செலவு இல்ல, செலவே இல்லாம நாங்க ஒரு கூட்டம் நடத்தணும்னு நினைக்கிறோம் சார். அப்ப என்ன பண்ணலாம்? 12 to 3 கேட்டு வாங்கிக்க. சரி வாங்கிக்க, அவ்வளவுதான். காவல்துறை என்ன யோசிப்பாங்க? காலைல ஸ்கூல் போற பசங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, ஆபீஸ் போறவங்க டிஸ்டர்ப் பண்ணாத. சாயந்தரம் அதே மாதிரி ஆபீஸ் போற ஸ்கூல் போறவங்கள உள்ள வர்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத. அந்த இடைப்பட்ட நேரம் ஏதாவது ஒரு நேரம் சொல்லு சார், 12 to 3 எங்களுக்கு ஓகே சார், சேலம் பார்த்திபன் சொல்லிட்டாரு, காவல்துறை சரி ஓகேன்னு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இதுல எங்க இப்ப யாரு போய் பேசுறா? கரூர்லயும் பொய், எல்லா திருச்சியில பொய், நாமக்கல்ல பொய், பொய்யிலே வாழ்ந்துட்டு இருக்கு கட்சியால தாவேக்க இருக்கு. இது காவல்துறை யாரும் சொல்றாங்க, மறுபடியும் காவல்துறை ஒரு தவறு செய்யறாங்க. நேத்து ஒரு உயிர் போயிருக்கா, அந்த உயிருக்கு யாராவது பொறுப்பாக்குங்க. இந்த சேலம் மாவட்ட பார்த்திபனை தூக்கி உள்ள போடுங்க, புஷியானந்த் தூக்கி உள்ள போடுங்க, விஜய தூக்கி உள்ள போடுங்க. ஏதாவது நீங்க கரூர்ல நீங்க அடி கொடுத்திருந்தீங்கன்னா இந்த உயிரிழப்புகள் நடக்காம சாமியான போடணும், சேர் போடணும்னு நினைச்சிருப்பாங்க. அதை நீங்க செய்யாத வரைக்கும் இந்த உயிரிழப்புகளை இவர்கள் தொடரத்தான் செய்வார்கள். அவங்களுக்கு அதை பத்திலாம் எந்த அக்கறையுமே கிடையாது. விஜய் அவர்கள் நேற்று பேச தொடங்கும் பாத்தீங்கன்னா, பொதுவாக அரசியல் தலைவர்கிட்ட வந்து நீதி கேட்பாங்க. ஒரு அரசியல் தலைவரா நான் மக்கள்கிட்ட வந்து நீதி கேட்கிறேன். இவ்வளவு நாள் வந்து என்ன பனையூர்லயே படுத்துங்கிறாரு, பனையூர் பண்ணையாரெல்லாம் விமர்சனம் பண்றாங்க. ஆனா என்னோட வீடு தமிழ்நாடு முழுக்க இருக்கு, 8 கோடி வீடு இருக்கு, 8 கோடி மக்களோட வீடு தான் என்னோட வீடுன்னு சொல்றாரு இல்லையா? இது எப்படி எடுத்துக்கிறது? அப்ப பனையூர் விட்டு வெளியே வர மாட்டேன். ஏன் பனையூர் விட்டு வெளியே வர மாட்டேன்? நான் வீட்டுல தானே இருக்கேன். என் வீடு எதுப்பா பனையூரா? இல்ல, என் வீடு வந்து தமிழ்நாடு. இது எல்லாமே வித்தியாசமாக விஜய் வந்து உருட்டிட்டே இருக்காருங்க, அவ்வளவுதான். நான் வெளியே வரமாட்டேங்கிறத வெவ்வேறு பாஷைகள்ல பேசுறாரு. போன மீட்டிங்ல என்ன பேசினாரு? விஜய் விட்டு வெளியே வா, விஜய் விட்டு வெளியே வான்னு சொல்றாங்க. தேர்தல் அன்னைக்கு விஜயும் வருவார்கள் சொல்லி சொன்னாங்க. என்ன அர்த்தம்னா, நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் கூப்பிடாதான், நான் சோம்பேறி, நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இன்னைக்கு மறுபடியும் என்ன சொல்றாரு? பனையூரும் நீலாங்கரையும் தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு, நான் ஏற்கனவே பிரச்சாரத்துல தானே இருக்கேன். நான் முன்னாடியே சொன்னேன், விஜய் எப்படி யோசிக்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து ஓட்டு போடணும்னு ஆசை இருந்தா என் வீட்டுக்கு வாங்க சார், நாங்க திருச்சி தொகுதி மக்கள் வந்திருக்கோம் சார், உங்களுக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கோம், நீங்க என்கிட்ட வாக்கு சேகரிச்சுட்டு போங்க, வாங்க. அடுத்த நாள் கோயம்புத்தூர் கிளம்பி வாங்க, அடுத்த நாள் மதுரை மக்கள் கிளம்பி வாங்க, எல்லாரும் பனையூருக்கு வாங்க. நான் ஒருவேளை ஜெயிச்சா கூட நீங்க வந்து இப்ப ஆளுநர் மாளிகை மக்கள் பவன் மாத்திருக்காங்களா, அது பனையூர் பவன் மாத்திருவோம். இங்கே நான் ஆளுநர் பதவி எடுத்துக்கிறேன், இங்கே சட்டமன்றத்தை உருவாக்குங்க. இது பண்ணக்கூடாதா? இது வித்தியாசமா யாருமே பண்ணது இல்லையா? அப்படிதான் விஜய் யோசிக்கிறார். வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன், அவ்வளவுதான். நீ எவ்வளவு கேவலமா திட்டினாலும், கேவலமா விமர்சிச்சாலும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். எனக்கு தூக்கம் முக்கியம், நான் தூங்குவேன். எனக்கு சோம்பேறி பயணம். இதுதான் நான் அரசியலுக்கு எதுக்காக வந்திருக்கேன் நினைச்சிருக்கீங்களா? உழைக்க வந்திருக்கேன் நினைச்சிருக்கீங்களா? இல்ல, சினிமால இருந்து ஒரு பிரேக் எடுத்திருக்கேன், சினிமால இருந்து ரெஸ்ட் எடுக்கிறேன், அவ்வளவுதான். ரெஸ்டிங் பீரியட் இது. எனக்கு பொழுதுபோகாம அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீங்களும் பார்த்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை பார்த்துட்டு சூப்பர்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். எனக்கு இது ஒரு பொழுதுபோக்கு கூட இல்ல. பொழுதுபோக்கே இது மோசம். நான் எதுவுமே பண்ண தெரியல பையன், தோணலப்பா, என்னப்பா பண்ணலாம், சரி எங்கேயாவது பேசிட்டு வரலாம், ஒரு நாள் பேசினா நம்ம 2 வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த மோட்ல தான் விஜய் செயல்பட்டு இருக்காரு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் விஜய் ஒரு பயங்கர சோம்பேறியாகவே அரசியல வாழ்ந்துட்டு இருக்காரு. சினிமானா தெரிச்சு ஓடுவார். காலைல 4 மணிக்கு ஷூட்டிங்கா 3 மணிக்கெல்லாம் போய் நிப்பாரு, கேரவன் எடுத்துட்டு போயிடுவார், அதெல்லாம் நடக்கும். ஆனா அரசியல் அவருக்கு ஒரு பொருட்டே இல்ல. என்ன பெருசா நடந்துரும் அரசியல், நான் வந்து என்ன பெருசா சாதிச்சிட போறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பேசாம இருக்கேன், அப்படி இந்த மோட்ல தான் இருக்காரு. ஆனா பேசுற போது ஸ்கிரிப்ட் கரெக்டா எழுதி கொடுத்துறாங்க சார், ஸ்கிரிப்ட் கரெக்டா கூட தப்பா எழுதி கொடுத்துறாங்க. ஏதோ சார் ஏதாவது போய் ஒப்பிச்சுட்டு வாங்க சார், முடிஞ்ச அளவு மனப்பாடம் பண்ணுங்க சார், இதெல்லாம் நீங்க சொல்லுங்க சார், திமுக எதிர்த்து நீங்க சார் நிக்கிறீங்க, 30% நீங்க போயிட்டீங்க சார், நீங்க பாருங்களேன்,
மற்ற போல்ஸ்டர்ஸ் இந்த ட்விட்டர்ல போட்டவெல்லாம் இன்னைக்கு 44% போயிட்டாரு, இன்னைக்கு 55 போயிட்டாரு, நாங்க 170 ஜெயிச்சிட்டோம், 160 ஜெயிச்சிட்டோம். விஜய் அப்படிதாங்க பேசுறாரு. 30% எப்படிங்க எனக்கு புரிய? 30% என்னன்னா விஜய்க்கு தெரியுமா? எத்தனை கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அது எத்தனை கோடி போலிங் ஆகும், அதுல எத்தனை 30% விஜய்க்கு 30% டக்குனு விஜய் 30% நம்பர் சொல்லுங்கன்னு சொன்னா சொல்ல முடியுமா அவரால? போன வாரம் தான் வீட்டுக்கு ஒரு ஓட்டு 2,25,00,000, ஒரு 25 லட்சத்தை கூட தாராள மனசோட கழிச்சுட்டு 2 கோடின்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப என்னன்னா திடீர்னு 30% இறங்கிட்டாரு. ஆதவர்ஜனா 27 நிக்கிறாரு. ஜான் ஆரோக்கியசாமி விஜய் காதுகுள்ள போய் 32 சாருங்கிறாரு. இப்ப எதுதான் எனக்கு புரியல, எது உண்மை? இது எந்த உண்மையை நம்ம எடுத்துக்கணும்? விஜய்க்கு முதல்ல 30% யாரு வந்து சொன்னா? எந்த போல்ஸ்டர்ஸ் வந்து சொல்லி சொன்னாங்க? எந்த ஏஜென்சி வந்து அதோட சாம்பிள் நம்பர்ஸ் என்ன, சாம்பிள் சர்வே என்ன? ஜான் டெய்லி ஏதாவது நம்பர் கிறுக்கி பார்த்துட்டு அந்த நம்பர் ஃபேஸ் சொன்னா நம்புவார் அவரு? 30 நான் முதல்ல என்ன கேக்குறேன், 30% உங்கள்ட்ட கட்டமைப்பு இருக்கா? 30% வாக்கெடுக்கிறதுக்கு உங்கள்ட்ட கட்டமைப்பு இருக்கா? அதுவே கிடையாது. போலிங் பூத்துல 2வது ஆள் உங்களால போட முடியுமா? ஒரு ஆளே போட முடியாது. நான் ஏன் ஒரு ஆள் அதே அவங்களுக்கு ஒரு லீனியன்சி கொடுக்குறேன்னா, ஒரு ஆள் இருக்கிறதா ஆதவர்ஜனா பொய் பேசிட்டு இருக்காரு. அதனால நான் சொல்றேன். திமுக 10 பேர் இருக்காங்க, அதிமுக 10 பேர் இருக்காங்க. உங்கள்ட்ட என்ன இருக்கு? என்ன கட்டமைப்பு இருக்கு? நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போறீங்க, பிரச்சாரத்திற்கு வீடு வீடாக சும்மா கூட்டமா போகலாம், அப்படியே ஜீப் எடுத்துட்டு கொடியாட்டிட்டே போலாம். வீடு வீடாக போய் பிரச்சாரம் செய்வதற்கு உங்களிடம் வார்டு வைசா, பகுதி வைசா ஆட்கள் இருக்கிறாங்களா? இல்ல. விஜய் கண்டிப்பா நீங்க எலெக்ஷன் டயத்துல பாருங்க, விஜய் மற்ற கட்சிகளும் விஜய்க்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு வருது, எவ்வளவு பெருசா எக்ஸ்போஸ் ஆகிறாங்கன்னு பாருங்க. அவங்க எல்லாம் போயிட்டே இருப்பாங்க, வீடு வீடா போவாங்க, வீதி வீதியா போவாங்க, நல்லா நடக்கும். ஆனால் விஜய் கட்சியினர் தொய்வடைந்து என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்குமே கூட இன்னைக்கு வந்து சேலம் பார்த்திபன் ஏன் அவசரமா கூட்டத்தை கூட்டுறாரு? அவருக்கு தெரியும் நாளைக்கு நம்ம கேண்டிடேட் நிக்கும் போது விஜய் வரப்போறதே கிடையாது. அவரும் சொல்லிட்டாரு, வீட்டுக்கு ஒரு விஜய். பார்த்திபன் நீங்களே விஜய் தான் பார்த்திபன், அப்புறம் நான் வேற வரணும்னு கேட்பாரு. அப்ப விஜய் கூட இன்னைக்கு நீங்க போட்டோ எடுத்துட்டாதான் நாளைக்கு நான் தான் கேண்டிடேட், விஜய்க்கு கேண்டிடேட் நான் தாங்க, அப்ப எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவருக்கு ஒரு இது. ஏன் அவசரமாக ஒரு வெள்ளி கிண்ணத்தை எடுத்துட்டு அருண்ராஜ் ஓடி வர்றாரு? அருண்ராஜுக்கு நான் தான் திருச்செங்கோடு கேண்டிடேட், அப்ப விஜய் கூட அடுத்து நம்ம கண்டிப்பா வரமாட்டாரு, அப்ப இன்னைக்கே அவர் பயன்படுத்திட்டாதான் உண்டு. அந்த ஒரு மோட்ல இருக்காங்க. அப்போ நீங்க பிரச்சாரத்தின் போதும் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் தெரியும். விஜய் கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். அவங்க எல்லாம் களத்துல நிறைய போயிட்டே இருப்பாங்க, களத்துல செயல்பாடு நடந்து கொண்டே இருக்கும். விஜய் கட்சியில போவதற்கோ இல்ல போலிங் பூத்துல உட்கார்வதற்கோ கூட மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்படும். அன்னைக்கு ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆவாங்க இந்த கட்சிக்காரங்க. இப்போ நேற்று வந்து இறந்தவருக்கு இது வரைக்கும் வந்து தாவேகா சார்பா இந்த நிவாரணம் கொடுக்கல, விஜய் அவர்கள் தரப்புல இருந்து எந்த அறிக்கையுமே வெளியிடல. இன்றைக்கு அரசு மருத்துவமனையில ஒரு தாயின் மடியில இருந்த குழந்தை வந்து காணாம போயிடுச்சு, அதுக்கெல்லாம் வந்து உடனே அறிக்கை வெளியிடுறாரு இல்லையா? சோ அதை எப்படி எடுத்துக்கிறது? மடைமாற்றுறாரா சப்ஜெக்ட? ஆமாங்க, அதான் பண்ணுவாரு. என் கூட்டத்துல வந்து செத்து பண்ணினா நான் அதை பத்தி பேசவே மாட்டேன், அது எனக்கு தெரியவே தெரியாது. தமிழ்நாடு அரசாங்கத்தை எங்கேயாவது கடிக்கலாமா? திமுக எங்கேயாவது கடிக்கலாமா? கடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க, கடிச்சு விடுவோம். இதுதான் விஜய், இதுதான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க. சார் நீங்க திமுக கடிக்கிறதுக்கு நல்ல பாயிண்ட் இருக்கு, திரும்ப அதான் நீங்க கேட்கற மாதிரி கேட்கணும். அப்ப உன் கூட்டத்துல வந்து செத்து போறவனுக்கு இது வரைக்கும் நீ அட்லீஸ்ட் ஒரு அஞ்சலி செலுத்தினியா? இரங்கல்ங்கிற வார்த்தை பயன்படுத்தி ஏதாவது ட்வீட் அது போட்டியா? இல்லையே. எப்ப பண்ணுவாது? நீ போய் டிஸ்ஓன் பண்றான், சிட்டி குமார் போய் டிஸ்ஓன் பண்றான். இவருக்கும் எங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? அன்னைக்கு அந்த அறிவழகன் கரூர்ல சம்பவம் நடந்த பிறகு இறந்து போடுற எல்லாருமே எங்க கூட்டத்தில் வந்தா இறந்து போடல் தெரியுமா? வேற எங்கேயாவது பாடி எடுத்து நீங்க போட்டிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு தற்கொலை பொண்ணு ஒண்ணு பேசுது இல்ல, 38 பேர் ஊசி போட்டு கொண்டாங்க கரூர்னு சொல்லி சொல்லுது இல்ல. இந்த மாதிரி தற்கொலை கூட்டங்கள் தான் அங்க இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி தன்னால் ஏற்பட்ட எந்த பாதிப்பிற்கும் விஜய் மனம் வருந்தவே மாட்டார். அதான் சொல்றேன், நீங்க வந்து அரசியல் தலைவனாகிறது, முதலமைச்சர் ஆகிறது, அமைச்சர் ஆகிறது, அதெல்லாம் அடுத்த பட்சங்க. முதல்ல மனுஷனா இருக்கணும். நீங்க இங்க இருக்கிற அரசியல் நம்மள குற்றம் சொல்லுவோம், குறை சொல்லுவோம். ஆனா அவர்களாம் அடிப்படையில் மனிதர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து வேற தவறுகள்லாம் செஞ்சிருக்கலாம், ஆனால் அடிப்படையில் மனிதர்களாக இருப்பாங்க. மனிதாபிமானம்ங்கிறது இருக்கும். விஜய்கிட்டயோ இல்ல விஜய் கட்சிக்காரர்கள்ட்டையோ அந்த அடிப்படை மனிதாபிமானம் துளி கூட இல்லை. இந்த விர்ச்சுவல் வாரிசா இருக்கிற அவனு போய் சண்டை தான் போடுறான். அவனும் வந்து இதுக்கு முட்டு கொடுக்கறது, ஸ்டாண்ட் வித் விஜய் போடுறது, இந்த மாதிரிதான் அவனுக்கு இருக்காங்களே தவிர அவனுங்களுக்கும் மனித உரிமையோட முக்கியத்துவம் தெரியல. இன்னொன்னு அந்த கட்சிக்காரர்ல கட்சியில போய் செத்தா நான் பெருமையா தான் நினைக்கிறாங்க. ஏப்பா 2 வயசு குழந்தை தூக்கிட்டு வரணும் பொண்ணு கேட்டா செத்தா செத்துட்டு போதுன்னு அந்த பொண்ணு இப்பயும் சொல்லுது. அதெல்லாம் ஒண்ணு ஆயிடும், அதெல்லாம் சேஃப்டி கொடுத்துருக்காங்க. என்ன சேஃப்டி கொடுத்தாங்கன்னு கேட்கிறாரு செய்தியாளர், நியாயமா கேட்கிறாரு. என்ன சேஃப்டி? அதெல்லாம் சேஃப்டி கொடுத்துருக்காங்கண்ணா. என்ன சேஃப்டி கொடுத்துருக்காங்க? சாமியான போட்டிருக்காங்களா? உனக்கு வந்து தனியால கொடை ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எதுவுமே இல்ல. நீ மறுபடியும் விஜய் அண்ணா பார்க்க வரேன் நீ வந்து புலம்பிட்டு தான் இருக்க. இப்படிப்பட்ட கூட்டத்தை தான் விஜய் தொடர்ச்சியாக வளர்த்தெடுக்கணும். விஜய் அடுத்தவங்க கட்சி ஆரம்பிச்சதுல வந்து நீங்க வந்து ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, என்னை மாதிரி வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சு 1% ஓட்டு வாங்கி காட்டுங்கன்னு சவால் விடுறாரு இல்லையா? இது எப்படி எடுத்துக்கிறது? யார் அப்படி குற்றம் சாட்டுறாரு? எல்லா கட்சிகளையும் பொதுவா சொல்றாரா?
யாருக்குங்க சொல்றாரு அவர்? எனக்கு புரியல. யார சொல்றாரு? நீங்க வந்து இப்போ நீங்க நீங்க இன்னைக்கு இப்ப திமுக பலம் எல்லா கட்சிகளும் ஒரு காலத்தில் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காங்கிறது தெரியும். நாம் தமிழர் எடுத்துக்கங்களேன், 1% ஓட்டு வச்சிருந்தாரு. இன்னைக்கு படிப்படியாக முன்னேறி 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 8% அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்காரு. நீங்க சொல்ல விஜய் சொல்ல வேண்டியதானே, நாம் தமிழர் மாதிரி வந்து நாம் தமிழர் சிறந்த உதாரணம் இங்க இருக்குல்ல. அப்ப யார அவர் சொல்றாரு, யார வந்து குறை சொல்றாருன்னு தெரியல. நான் என்ன மாதிரி சொந்தமா சரி நீங்க சொந்தமா கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்க, ஓகே. நீங்க எங்க ஓட் பர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? அப்ப உங்களோட ஓட் சதவீதம் 1%. இது என்ன விதமான சேலஞ்சுன்னு எனக்கு புரியல. இல்ல அதாவது ஒரு கூட்டணியோட சேர்த்து அவங்களால ஜெயிக்க முடியும், தனிச்சு போனீங்கன்னா நீங்களும் கம்மியா வாங்குவீங்கன்னு சொல்றதுங்கிறது வேற அரசியல். என்ன மாதிரி தனியா ஆரம்பிச்சு 1% கூட வாங்கி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 30% இருக்குன்னு சொல்றாரு. 30% யார் கண்டுபிடிச்சாங்க? 1%ங்கிறது இல்லங்கிறதையும் 30% இருக்குங்கிறதையும் யார் கண்டுபிடிச்சாங்க? இன்னைக்கு யாரு புதிய கட்சிகள் ஆரம்பித்தாலும் 1% வாங்க முடியும். நல்லா செலவு பண்றாங்கன்னா 1% யாராலையும் வாங்க முடியும். ஏன்னா இதெல்லாம் பார்த்திருக்கோம். சில பேர் ஃபேக்கா ஆரம்பிப்பாங்க. பாஜக ஸ்பான்சர் பண்ணி சில பேர் திடீர்னு ஒருத்தர் ஆரம்பிப்பார், புதிய இந்தியா கட்சின்னு ஒருத்தர் ஆரம்பிப்பார். இதெல்லாம் தேர்தலில் பார்த்திருக்கோம். அவர் என்ன பண்ணுவாரு, 234 தொகுதியில கேண்டிடேட் போடுவார், ஒரு சின்னத்தை வாங்குவார், எல்லாருக்கும் செலவு பண்ணுவார். ஒவ்வொரு தொகுதியிலும் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ண 1% எடுத்துருவாருங்க அவரு. 1% ரொம்ப முக்கியமானே எடுத்துருவாரு. இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் அதிகமா இருக்கு. விஜய்க்கு அரசியலே தெரியல, எலெக்ஷன் ப்ராசஸ்னா என்னன்னு தெரியல, சுயேட்சைகள்னா என்னன்னு தெரியல, பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் என்னன்னு தெரியாதுங்கிறதுனால ஏதோ எழுதி கொடுக்குறாங்க, ஏதோ வளரும்னு வளரிட்டு இருக்காரு, அவ்வளவு. இல்ல நீங்க நாம் தமிழர் சொன்னீங்க, நாம் தமிழரே வந்து ஆதித்தனார் ஆரம்பித்த கட்சி தான் இல்லையா? ஒருவேளை அவரை தான் மறைமுகமா விமர்சனம் பண்றாரா அப்படிங்கிற மாதிரியான பார்வை முன்வைக்கப்படுது இல்ல? மேபி இருக்கலாங்க. அவர் வந்து அதை சொல்லல, நாம் தமிழர் வந்து நான் சீண்ட மாட்டேன், நேரடியா சீண்ட மாட்டேன் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு மேபி இது பண்ணலாம். இன்டைரக்டா அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காரு. நீ விக்கிரவாண்டி தேர்தல்ல இருந்தே சீமான் அவர்களை இன்டைரக்டா அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதற்கு காரணம் ஜான் ஆரோக்கியசாமி தான். ஜான் ஆரோக்கியசாமி மறைமுகமாக இந்த வேலையை பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு நாம் தமிழர் மிக குறிப்பாக நீங்க வந்து அங்க கட்சியை சேர்ந்தவங்க சில பேர் போடுற வீடியோஸ் எல்லாம் விஜய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிற பார்க்க முடிகிறது. அந்த கட்சியை இப்ப சீமானவர்கள் வந்து பேசும் பொழுதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறார் விஜய்ங்கிற பார்க்க முடிகிறது. நம்மளோட வாக்கு வங்கியை குறைக்கிற வேலைகளை நாம் தமிழர் பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஆனா நேரடியாக நம்ம அட்டாக் பண்ணிட வேணாம். நேரடியாக அட்டாக் பண்ணா இந்த ஃபைட்டுங்கிறது நாம் தமிழர் அகேன்ஸ்ட் தாவேங்கிற போயிடும். அந்த நெரேட்டிவ்க்குள்ள போகக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு, டிவிகே அகேன்ஸ்ட் டிஎம்கே, டிவிகே அகேன்ஸ்ட் டிஎம்கே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டே இருக்காரு. இவரும் ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார், ஸ்டாலின் என்னென்னமோ பேசினாலும் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் லெப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்றாரு. என்ன வேணாலும் கதறு, ஒன்னும் பிரச்சனையே இல்லை, கதறிட்டே இரு. என்ன பார்த்தா அது பண்ணிட்டீங்க, எனக்காக தான் 5000 ரூபாய் காசு கொடுத்துட்டீங்க, அது என்ன வேணாலும் நீ சொல்லிக்க, உன சீண்ட கூட மாட்டேன், நீ குறைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவர் விட்டுட்டு போயிடுறாங்க. திமுக பெருசா விஜய் திமுக இருக்கின்ற ட்விட்டர்ல இருக்கிறவங்க சில பேர் பேசலாம், திமுக சார்பா பேசுறவங்க சில பேர் பேசலாம். ஆனா இவர் எதிர்பார்க்கிற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் ஆமா விஜய் தான் எனக்கு சரியான போட்டி சொல்ல மாட்டார். உதயநிதி ஸ்டாலின் சொல்ல மாட்டார். இல்ல அமைச்சர் முக்கியமான அமைச்சர்கள் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. இதுதான் எப்படி வந்து திமுக தாவேக்க நினைக்கிறதோ அதே மாதிரி தாவேக்க என்ன பண்றாங்க, நாம் தமிழர் நினைக்கிறான்னு பண்றாங்க. ஆனா மறைமுகமாக அட்டாக் பண்றாங்க. ஏன்னா இந்த களம் கடைசியா எங்க போய் முடிய போகுது, திமுக அதிமுக அது ஒரு தனி களம், தாவேக நாவேக இதான் உண்மையான களம். இப்படிதான் மாறப்போகுது. அப்ப அவங்களே கொஞ்சம் அட்டாக் பண்ணி வைப்போம், சீமான் அவங்கள்ட்ட பேசுறாரு, இல்ல வந்து அந்த கட்சியை சார்ந்தவங்க பேசுறாங்க அப்படிங்கறத ஒரு மறைமுக அட்டாக் தான் பண்றாங்க. நாம போட்ட குண்டுதான் ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிறது தான் பத்தி எரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? விஜய் ஆரம்பிச்சு வச்சதுதான் எவ்வளவு தூரம் போகுது. அப்போ இல்ல எக்ஸாக்டா விக்கிரவாண்டியில விஜய் பேசுனது என்ன, நமக்கு எல்லா வீட்லயும் ஒரு ஓட்டு இருக்கு, எல்லா வீட்லயும் ஓட்டு இருக்கு, நம்ம எல்லாரோட உள்ளத்தில் இல்லத்தில் எல்லா இடத்துல இருக்கும், நம்ம தனிச்சே மெஜாரிட்டியா வந்துருவோம். அதே நேரத்துல நம்மளை நோக்கி வர்றவங்கள அரவணைக்கணும் இல்லையா, நம்மளை வந்து வர்றவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் இல்லையா, நம்ம which means இந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருபவர்களுக்கு நான் ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன். அப்போ உங்க பொலிட்டிக்கல் பாம் உண்மையிலே வெடிச்சிருச்சுன்னு அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, உங்க பின்னாடி இன்னைக்கு விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, இல்ல இந்த பக்கம் பாமக, யார் இவ்வளவு கட்சிகள் இருந்திருந்தா சூப்பர் சார், நீங்க போட்ட பொலிட்டிக்கல் பாம் செம பொலிட்டிக்கல் பாம் சார் சொல்லலாம். இங்க பொலிட்டிக்கல் பாம் எல்லாம் புஸ்வானம் ஆகிட்டு வேற இடங்கள்ல போய் அது வந்து வெடிச்சுட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு பாக்குறோம். திமுக விஜயை பயன்படுத்தி இவங்க என்ன பண்றாங்க, காங்கிரங்க ஓகே நம்ம வந்து ஆட்சியில பங்கு கேட்கலாமா அப்படின்னு அவங்க முயற்சி பண்றாங்க. பாஜக வந்து அதிமுக நம்ம வந்து நீங்க முதலமைச்சரே வேட்பாளர் கிடையாது, நம்ம ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நோக்கி போகலாமா அப்படின்ட்டு. சோ விஜய் போட்ட குண்டுங்கிறது அந்த இடத்துல புஸ்வானம் ஆயிடுச்சு. தன்னுடைய கட்சிக்குள்ள தன்னுடைய கூட்டணிக்குள்ள வெடிச்சிருந்தா அது உண்மையிலே வெடிச்சிருச்சுன்னு சொல்லலாம், அது புஸ்வானம். இந்த இடத்துல அதை கோரிக்கை வச்சிருக்கோம் ரொம்ப தெளிவா. எல்லாரும் என்ன பண்றாங்க, டிடிவி தினகரன் இருந்து நீங்க வந்து காங்கிரஸ்ல இருந்து எல்லாரும் விஜய் ஒரு ஊர்கா, இந்த தேர்தலுக்கான ஊர்கா விஜய். இந்த ஊர்காய எவ்வளவு பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கிட்டு நம்ம எந்த இடத்துல போய் செட்டில் ஆகணுமோ செட்டில் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்னொன்னு, நீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலன்னு சொன்னீங்க.
எத்தனை பேரு உங்களை உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் சாய்ஸா வைக்கிறாங்க? பேசுற யாராவது சார் விஜய் தான் சார் ஜெயிக்க போறாரு, 30% ஓட்டு இருக்குன்னு சொல்றாரு சார், வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு சார், அதெல்லாம் இருந்தா அவர் முதலமைச்சருங்க. அப்ப அவரே நம்பி போகணும். காங்கிரஸோ இல்ல விசிகவோ இல்ல மற்றவர்களோ இப்ப விஜய் தான் சிஎம், நம்ம இந்த நேரத்திலே போனா நம்ம 4 மினிஸ்டர் ஆயிடலாம் அப்பதான் யோசிப்பாங்க. அவங்க ஏன் யாருமே போக மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு தெரியாதா? நம்மளை விட அந்த கட்சிக்காரர்களுக்கு, கட்சி தலைவர்களுக்கு மிகச் சிறப்பாக தெரியும் விஜய் இந்த தேர்தலை எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்குவாரு, எந்த கட்சி ஜெயிக்கும், எந்த கட்சி அப்போசிஷன் வருங்கிறது எல்லாமே தெரியும். களத்துல இருப்பவர்கள் அவங்களுக்கு தெரியும். அதனால விஜய் எவ்வளவுதான் கதறினாலும் கத்தனாலும் முதன்மை சக்தி 30% எதுவுமே எடுபடாது. அப்போ அவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது, அவர் ஒரு ஊர்காய், அந்த ஊர்காயை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறதுல இந்த கட்சிகள் மிக தெளிவாக இருக்காங்க. இப்ப எஞ்சி இருக்கிற தேமுதிக ஓபிஎஸ் அணி கூட போக மாட்டாங்க நீ உறுதியா சொல்றீங்களா? தாவேகாவுடன் பிரேமலதா விஜயகாந்தும் விஜய வேணா தேவைப்பட்ட மாதிரி அதை ஊர்காயை பயன்படுத்தி கொண்டு திமுகவோ அதிமுகவோ அவர் தொடர்ச்சியாக பேரம் பேசும் வேலைகளில் பார்த்து கொண்டிருப்பார். ஓபிஎஸும் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அவர் திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல என்டிஏல என் பையனுக்கு 2-3 சீட்டு மட்டும் கொடுத்துருங்க, என்ன எங்கேயாவது ஆளுநர் ஆக்கி விடுங்கன்னு சொல்லி அப்படி சட்டத்தில் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவர்களும் நிச்சயமாக விஜய் பக்கம் போக மாட்டாங்க. இன்னொன்று, இன்னைக்கு செங்கோட்டையன் அவர் கூப்பிட்டு ஓபிஎஸ் பேசுறாரு, என்ன வரலாம்னு கேட்டா செங்கோட்டையன் என்ன சொல்லுவார், வேணாம்னு சொல்லுவார். எங்க சேலத்துல இது மீட்டிங்க, செங்கோட்டையன் மேடையில இல்லைங்க. ஏன்? ஒரே ஒரு காரணம் தான், செங்கோட்டையன் சில இடங்கள்ல அரசியல் பேசுறாரு. அரசியல நான் ரொம்ப எல்லாம் சொல்ல, விசில கொண்டு போய் காதலை ஊதாத, கொஞ்சம் மனுஷனா நடந்துக்க, தற்கொலையா இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. அது இந்த கூட்டத்துக்கு பிடிக்காது. அப்போ செங்கோட்டையன் நேரத்தை எடப்பாடி எதிர்த்து நிறைய பேசிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவரை கட் பண்ணணும், பேச வைக்க கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் விசில ஊதாதீங்கன்றாரு, விஜய் அவர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா அவங்க வாங்கிட்டு அவங்க காதுல விசில ஊதுங்கன்றாரு. தான் சொல்றாரு, விஜய்க்கு தான் சொல்றாரு. செங்கோட்டையன் அவர்கள் இதை ரொம்ப ஊதி அதை ரொம்ப ஒரு இதா பண்ணிடாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. விஜய் அவர்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஏன்னா விஜயும் இந்த கூட்டத்துல இருந்து வர இந்த ஆச்சரியக்குறி கூட்டத்துல இருந்து வர்றாரு, அப்போ செங்கோட்டையன் வேற ஒரு கூட்டத்துல இருந்து வர்றாரு. அப்ப அதை சொல்றத செங்கோட்டையன் சொல்றது பிடிக்கல, செங்கோட்டையன் மற்றவர்களை உள்ள கூட்டிட்டு வர்றது பிடிக்கல. அப்ப செங்கோட்டையனை மட்டுப்படுத்தணும், செங்கோட்டையனை பேச விடக்கூடாது. அப்ப செங்கோட்டையன் பேசக்கூடாது. அப்ப கேட்பாரு, ஏங்க நான் பேசக்கூடாது? அப்ப ஒரு டக்குனு என்ன சொல்லுவாங்க, எங்க புஷியானதே பேச மாட்டாருங்க, புஷியானதே பேச வேண்டாம், நாளைக்கு முடிவு பண்ணிட்டோம், ஒன் ஒன்லி விஜய் மட்டும் பேசினா போதும், அந்த மாவட்ட செயலர் பார்த்திபன் பேசணும், அப்புறம் விஜய் பேசணும், கூட்டம் முடிஞ்சிடும். இப்ப செங்கோட்டையன் என்ன பண்ண முடியுங்க? ரைட், பொதுச் செயலரே பேச முடியாதா? ரைட், நம்ம பேசாம இருக்க வேண்டியதான். அவருக்கு எவ்வளவு பெரிய புழுக்கம் இருக்கும். சேலத்துல நின்றுகிட்டு எடப்பாடி ஊர்ல நின்றுகிட்டு நம்மள பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களே, இவங்க என்னடா கட்சி நடத்துறீங்கன்னா யோசிப்பாரு. அப்புறம் எதுக்கு 3 மணி நேரம் பர்மிஷன் வாங்குறீங்க? 3 மணி நேரம் பர்மிஷன் வாங்கி விஜய் 30 நிமிஷம் கூட பேச போறது கிடையாது. அப்புறம் எதுக்கு 3 மணி நேரம் பர்மிஷன் வாங்கி காலில இருந்து மக்களை நிக்க வச்சு ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னா செங்கோட்டையன் யோசிச்சுட்டு இருப்பார். நீங்க யாரை எதற்கு பயன்படுத்தணும், நாஞ்சல் சம்பத்தை பயன்படுத்தணுமா வேண்டாமா, எந்த விதமான புரிதலும் மற்ற ஒரு கூட்டம் இது. எங்களுக்கு ஏன்னா விஜய்ங்கிற முகம் மட்டுமே போதும் அப்படிங்கிற ஒரு தன்மையோட இது போயிட்டே இருக்கு. அது அப்படித்தான் இருக்கும். பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நேற்று விஜய் அவர்கள் குறித்து பேசினதுதான் சர்ச்சையா இருக்குது. குறிப்பா திரிசா வீட்டுல இருந்து வெளில வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அநாகரிகமா பேசியிருந்தாரு. திமுகல இருந்தே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவருடைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அவரு எல்லாரும் சொல்றது பொலிட்டிக்கல் அட்டாக்னா பொலிட்டிக்கல் அட்டாக் பண்ணுங்க, இந்த மாதிரி பர்சனல் விஷயங்களுக்குள்ள போகாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதை கண்டிக்க வேண்டியது யாரு? ஆனா விஜய் வாய்க்கிறது பேச வேண்டியதானே, இப்பெல்லாம் அவதூறு பேசாதீங்க. இல்ல விஜயோட கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளரோட இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவோ இல்ல புஷியானந்தோ அறிக்கை கொடுக்க வேண்டியதானே. ஏன் அமைதியா இருக்காங்க? ஏன் ஜான ஆரோக்கியசாமி எல்லாத்தையும் அமைதியா வச்சுக்கிறாரு? உச்சல் வாரிசுலாம் இறக்கி விட்டு களத்துல அடிக்க சொல்ல வேண்டிய தூள் கிளப்ப வேண்டியதானே. நாஞ்சல் சம்பத் பேசியிருக்காரு, நிர்மல்குமார் பேசியிருக்காரு, கண்டித்து நாஞ்சல் சம்பத் பேசுறாங்க. நான் சொல்ல விஜயே இறங்கி பேச, விஜயோ இல்ல விஜய் சார்ந்த இந்த பொதுச் செயலர் இவங்களே பேச வேண்டியதானே. தொடர்ச்சியா அப்படி அவதூறு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பேச வேண்டியது. ஏன் பேச மறுக்கிறாங்க? ஏன் மறுக்கிறாங்க எனக்கு புரியல. அதோட அதை விட்டு நான் விலகி வர விரும்புறேன். ஏன்னா இது நயினார் நாகேந்திரன் பேசுறாரு, பல நேரங்கள் இது பேச பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. விஜயோட குடும்பம் குறித்து பேசி இருந்து நீங்க பொலிட்டிக்கல் ஃபீல்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஹிட்டிங் பிலோ தி பெல்ட் நடக்கதான் செய்யும். அதே நேரத்துல நம்ம யோகியமா இருக்கோமா யோகியமா இல்லையா அப்படிங்கிறது பொதுமக்களுக்கும் தெரியும், அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் கட்சியோட கட்சிக்காரர்களும் மிக தெளிவாகவே தெரியும். நிறைவான ஒரு கேள்வி, விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் கண்டிப்பா போட்டியிட மாட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா விருகம்பாக்கத்துல போட்டியிட போறான்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் திருச்சி மேற்கு தொகுதியில போட்டியிட போறாங்கன்னு சொல்றாங்க. இங்கேயே அவர் வீட்டு பக்கத்துல இருக்க வேளச்சேரி தொகுதியில கூட போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? சோ இன்னும் உறுதியா இருக்கீங்களா நீங்க விஜய் போட்டியிட மாட்டார் அப்படிங்கிறதுல? நான் அது நிச்சயமா உறுதியா இருக்கேன். இவங்க சொல்லிட்டாருல, எல்லாமே விஜய் தான், 224 தொகுதியும் விஜய் தான் நிக்க போறார். அப்ப விஜய் வேற நிக்கணுமான்னு இவங்க கடைசியா ஒரு சொல்லுவாங்க. விஜய் தான் இப்ப எல்லா இடத்துலயும் நிக்கிறாரு. 234லயும் விஜய் தான் நிக்கிறாரு. ஆதவர்ஜுனா விஜய் தான், புஷியானந்தும் விஜய் தான், ராஜ்மோகனும் விஜய் தான், எல்லாருமே விஜய் தான். அப்ப விஜய் வேற தனியா நிக்கணுமா? விஜயா நிக்க மாட்டாருன்னு சொல்லி பாப்போம். நீங்க தான் சொல்றேன், எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண டேட் வரட்டும், கேண்டிடேட் செலக்ஷன் எல்லாம் நடக்கட்டும். அந்த நேரத்தில் உண்மையிலே நீங்க சொல்ற இந்த தொகுதிகள் எல்லாம் விஜய் நிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தே பார்ப்போம். ஒருவேளை இல்ல விஜய் நிக்கிறாரா நிச்சயமா அப்பயும் பேசுவோம்.
ரொம்ப நன்றி சார். விஜய் அவர்கள் ஸ்பீச் தொடர்பாக நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.